கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலி தேடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலி தேடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தாடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தாடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைசலா. கொலோசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தினரை உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதை பெறுகிறது. 3 குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டீச்சிங், போதிக்கப்பட்டோம். அது போதிக்க விசுவாசத்துல நமக்கு உறுதிப்படுது. விசுவாசத்துல உறுதிப்பட ஸ்தோத்திரத்தோடு ஒரு பெருக்கத்தை பார்க்கிறோம். இந்த டீச்சிங்க இன்னைக்கு இதை உங்களுக்கு நான் எப்படி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை ஒரு டீச்சிங்காக சொல்லி கொடுத்தார். ஜெபங்கிறது ஒரு டீச்சிங். வாசிப்போமா? லூக்கா 11வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம கீ வசனம். லூக்கா 11. அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணின முடித்த பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத யார் பார்க்கறாங்க? சீஷர்கள் பார்க்கறாங்க. அப்ப அந்த சீஷருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபம் பண்றது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷர்கள் வருவான் அவரை நோக்கி. யாருன்னு பேர் கிடையாது, நான் நினைக்கிறேன் பேதுருவா இருக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி நினைப்பார். ஆண்டவரே, யோவான் தான் சீசனுக்கு ஜெபம் பண்றேன் போதித்து போல நீரும் எங்களுக்கு போதிக்கும். யோவான் ஸ்நானகன் அவருடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். ஜெபங்கிறது என்னன்னா, இது ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இப்ப அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பாயிண்ட் நம்பர் 1, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இதனுடைய காரணம் என்ன? ஒரு உறவு. ஜெபிப்பதற்கு தேவைன்னா உறவு. இப்ப உங்க அப்பா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா இருந்தாரு, இப்ப இல்ல. எங்க அப்பாட்ட போய் பேசுறதுக்கு யாராவது எனக்கு சொல்லி தரணுமா? தேவையில்லை. எங்க அப்பாட்ட எப்படி பேசுறது எனக்கு தெரியும். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
பேசினா அப்படி ஹாப்பியா பேசிட்டு இருப்பாரு, சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு, ஜோக் அடிப்பாரு. அப்படி அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு, செஞ்சு வருவான் என்கிட்ட வந்து பேசுவான்னு. அதுபோல பரமண்டலத்தில் இருக்கிற பிதா இஸ் வெயிட்டிங். எதற்காகனா நீங்கள் அவரோடு பேசணும். பிரதான ஆசாரியன் அப்படின்னு ஒருத்தர் தேவாலயத்துல, தேவாலயம் பிரகாரம் அது அடுத்து பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கும். அங்க ஆசாரியன் மட்டும் போகலாம். அங்க ஒரு பலி பீடம் இருக்கும். அந்த பீடத்தை பலி செலுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆசாரியர்கள் மாத்திரம் போகலாம். யாருடைய பாவ மன்னிப்பு அவங்க உள்ள வருவாங்க. ஆனா அதுக்கு உள்ள மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகாபரிசுத்தத்துல எல்லாரும் போக முடியாது. அங்கதான் ஷெக்கனாங்கிற தேவ மகிமை இருக்கிற இடம். வருஷத்துக்கு ஒருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, வருஷத்துக்கு ஒருக்க மக்கா பிரதான ஆசாரியன் மாத்திரம் அதுக்குள்ள போய் பலி செலுத்திட்டு திரும்ப வரும். அவருக்கு நல்லா தெரியும், உள்ள போகும்போது ஒரு பயத்தோட போவார். ஏன் பயத்தோட போவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த நேரம் மரணம் சம்பவிக்கும். அதனால அவருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலில் கயிறு ஒன்று கட்டி வச்சுருவாங்க. கட்டி அதில் ஒரு மணி பெல் தொங்க விட்டுருக்காங்க. அப்ப வெளியில ஒரு கயிறு மகா பிரதான ஆசிரியர் உள்ள போய் அங்கங்க நடந்து இங்கங்க நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே சொல்லி. ஆனா திடீர்னு இந்த ஆள்கிட்ட ஒரு தப்பு ஆண்டவர் பார்த்து, அதனால ஓங்கி ஒரு அடி கொடுப்பாரு. மகா பிரதான ஆசிரியர் அங்கே செத்து போயிடுவார். சவுண்ட் நின்றுச்சுன்னா உள்ள யாரும் போக முடியாது. காயத்தை படிச்சு இழுப்பாங்க, வெளியில கொண்டு வந்துருவாங்க. இதாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே டீச்சிங், விசுவாசத்திலே உறுதியா இருந்து. அந்த டீச்சிங் நமக்கு என்ன செய்யணும்னா விசுவாசத்துல உறுதியா இருக்க வைக்கும். 3வது ஸ்தோத்திரத்தோடு அதில் தெரிவிக்கும். இதற்கு நான் உங்களுக்கு லூக்கா 11வது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை டீச் பண்றார். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உறவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க, நமக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு பயம் இல்லாம போகலாம். ஏன் பயம் இல்லாம போகலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். பழைய ஏற்பாட்டுல ஷெக்கனா மகிமை இருக்கிற மகாபரிசுத்தத்துக்குள்ள பிரதான ஆசிரியர் போறதுக்கு பயந்துட்டே போவோம். அவனை எப்பனாலும் அடி வாங்கி ஆள் காலி ஆயிடுவாங்களே. ஆனா இங்க நம்ம பார்க்க எபிரேயர் 4வது அதிகாரம், ஆகையால் நாம் இரக்கத்தை பெறும், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தை சேரக்கணும். கிருபாசனங்கிறது என்னன்னா பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அங்க நம்ம எப்படி போலாம், தைரியமா போலாம், அதுல பிரச்சனையே இல்லை. சரி, இப்ப அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உறவின் அடிப்படையில் தான் இந்த உறவை நீங்க பார்க்கலாமா. பிதாவுக்கு அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவு. லூக்கா 15வது அதிகாரம் ஒரு கெட்ட குமாரனை பார்க்கணும். இப்ப அவன் புத்தி தெளிந்த பொழுது 15 புத்தி தெளிந்த பொழுது, அந்த புத்தி தெளிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எதுதான் முக்கியமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேசி, ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை செலவழிக்கணும், சொத்தை அழிக்கணும், இதான் பிரைமா இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் நானும் பசியா இருக்கிறேன். 15 என் தகப்பானுடைய ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. பாருங்க, இவன் அப்பாட்ட ஏன் வந்தான்னா அன்புனால கிடையாது. சாப்பாடு பசி, பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப அவனுடைய இருதயம் இவ்வளவு நேரமும் புத்தி தெளிறதுக்கு முன்னாடி இருந்தது வேற, புத்தி தெளிந்துச்சு. தெளிஞ்சவன இப்பதான் முதல்ல அப்பாவுடைய ஞாபகமே வருது. பாத்தீங்களா, ஞாபகம் வந்துருச்சா. இப்ப இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 அவன் எழுந்து புறப்பட்டு, அவன் எழுந்து 18 எழுந்து
எழுந்துட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், நான் என்ன பேசணும், டயலாக் என்ன டயலாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாப்பனுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் உம்முடைய குமாரன் சொல்றதுக்கு நான் பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டே உட்கார்ந்துருக்கான். இப்ப எந்திரிச்சிட்டான். எழுந்து புறப்பட்டு தான் தகப்பனிடத்துல வந்தான். அவன் தூரத்துல வரும்போதே ஆண்டோடைய அன்பு என்னன்னா தூரத்துல வரும்போதே தெரியும். உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கேன், நான் குல்பர்கால படிச்சுட்டு இருக்கேன் MBBS. அப்பெல்லாம் போன்லாம் கிடையாது, லெட்டர் போடுவேன் எங்க அப்பாவுக்கு, அப்பா இத்தனாம் தேதி இத்தனாவது மணி நேரம் இந்த ட்ரெயின்ல நான் விருதுநகருக்கு வருகிறேன் அப்படின்னு எழுதி போட்டுருவேன். அப்பாவுக்கு லெட்டர் கிடைக்கும். காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் நான் குல்பர்கால இருந்து சென்னை வந்து, இப்ப சென்னை அப்ப மெட்ராஸ், அங்கிருந்து ட்ரெயின் எடுத்து வருவேன். தூரத்துல எனக்கு தெரியும் எங்க அப்பா ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டோட இருப்பார். அந்த கொக்கலாஞ்சேரிலாம் வந்துச்சுன்னா அப்பயே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வெளியே வந்துருவேன். அப்பாவை பார்க்கணும். தூரத்துல இருக்கிறது எங்க அப்பா தெரிவார். அப்படியே டென்ஷன்ல இருப்பேன். வந்து அந்த பெட்டியை வச்சுட்டு அப்பாவை கட்டி பிடிப்பேன். எங்க அப்பா கை கொடுப்பார், வாடா போவோம். கார் எடுத்துட்டு எங்க அப்பா வந்துருவார். அப்ப தூரத்துல இருக்கும்போதே நான் தேடுறேன் எங்க அப்பாவை. ஆனா அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அப்பா ஓடி வராருங்க. இது உறவு. இந்த உறவு புதுப்பிக்கப்பட்ட உறவுங்க. இருந்துச்சு, போச்சு, திரும்ப வந்துச்சு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்திரம், மோதிரம். இந்த வஸ்திரம் மோதிரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற ரத்த உறவு, பிளட் ரிலேஷன்ஷிப். கேரளால பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும், ஒரு அநியாயம். அது இப்ப ஒரு பணக்கார வீடு, அங்க அப்பா பிள்ளைகள் இருப்பாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வீடுக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாருமே இவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க, அது கரெக்ட். ஆனா எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா சொத்து கொடுக்கும் போது பையனுக்கு மட்டும்தான் சொத்து கொடுப்பாரு. இந்த சோக்கால்ட அப்பா நான் கூப்பிட்ட குரூப்புக்கு உண்மை கிடைக்காது. ஆனா இங்க நம்ம பார்க்கறது, ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஃபர்ஸ்ட் அன்பு, அப்புறம் தான் மோதிரம், வஸ்திரம், டான்ஸ், சாப்பாடு. இது தான் உறவு. சரி, இந்த வசனத்தில் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, ஆண்டவர் ஒரு உறவை சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் காம்பன்சேட் பண்ணிக்கலாம், சந்தேகம். அது என்னதான் இருந்தாலும். ஆனா அந்த உறவுல மட்டும் நஷ்டம் வரக்கூடாது, உறவு பிரிக்கக்கூடாது. இப்ப ஒரு சிலர்ல நான் பார்த்துருக்கேன், என்னுடைய சொந்தக்காரில் சொல்றேன். அவர் சொல்வாரு, அவர் உங்க அப்பாவோட பேச மாட்டார், பேசாம இருப்பாரு. அப்பாவும் இவன் பேசல, நான் இதுக்கு போய் பேசணும். பல மாதங்களாக அந்த உறவு கட்டாயம். அவன் எங்க வரான், அப்பா விட்டு போயிடுவாரு. ஆனா என் தகப்பனா இருக்கு எனக்குள்ள ஒரு கடைசி நாள் வர பர்ஃபெக்டா இருந்துச்சு. உறவுல நீங்க எந்த ஒரு நஷ்டமும் வரக்கூடாது. இன்னைக்கு காம்பன்சேட் பண்ணக்கூடாத ஒரே இடம் தான். சரி, இப்ப இந்த உறவு இணைந்து போகிற உறவாக இருக்கும். என்ன உறவு? இணைந்து போகிற உறவு. அப்படின்னா என்னங்கிற உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏனோக்கு அப்படின்னு ஒரு மனிதன் நம்ம பார்க்கணும். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். வாசிப்போம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 23வது வசனம். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருடம். சாம் ஜெபத்திரை இதை நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குழு கொடுப்பார். 365 நாள் ஒரு வருஷம் கொடுத்தாங்க. சந்தேகம். 365 நாள், அது 365 வருஷமும் ஏனோக்கு ஆண்டவர் கூட நடந்தார். 2 பேரும் ஒன்னாதான் நடப்பாங்க, நடந்து கொண்டே இருக்காங்க. பாருங்க 24 வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன், உறவு காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். காணாம அப்ப பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அந்த உறவுல இத பிரதர் சாம் ஜெபத்திரை அருமையான ஒரு கதையா சொல்லி கொடுப்பார். ரொம்ப ரசிச்ச கதை அது. டெய்லி ஏனோக்கு மனைவி சொல்லுவேன், ஆண்டவரோட நான் வாக்கிங் போறேன், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா சீக்கிரம் வந்துருவேன். ஏன் மனுஷா, 100 வேலை இருக்கு, நானும் பாக்குறேன், நீ லூஸ் மாதிரி தனியா நீயா பேசிட்டு போய் கடவுளோட நடக்கிறீங்கன்னா லூசா நீயே. சரி, ஒன்னும் திருத்த முடியாது அப்படின்னு
ஆண்டவரும் 2 பேரும் சேர்ந்து ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. பல காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வருகையை பத்தி சொல்றாரு, இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, அழிவை குறித்து சொல்லிட்டு இருக்காரு, பேசிட்டே போறாங்க. லேட் ஆயிடுச்சு, வந்துருச்சா வீட்டுக்கு. அடவி கம்பெடுத்து அடிச்சிச்சான். ஏயா நீ வீட்டு வேலையை செய்யறது எஸ்கேப் பண்றதுக்கு இந்த சவுளி எல்லாம் பண்றேன்ல, இந்த மாதிரி இந்த வேலை வச்சுக்கிட்டா பார்த்துக்கணும் நான் அநியாயத்துக்கு திட்டி பிடிச்சேன். அடுத்த நாள் மறுபடியும் போகும்போது ஆண்டவரே ரொம்ப நத்து வலிக்குது ஆண்டவரே, பின்னி பிட்டா அட்டி பின்னிட்டா. நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் பார்த்தலாம் பேசி இந்த இங்க வர வந்தாச்சு, இந்த பரலவங்க கிட்டதான் நம்ம இப்படியே போயிடுவோம், நீ எதுக்கு போய் கஷ்டப்படுறாங்க அப்படியே கூட்டிட்டு போயிட்டோம். ஏதோ சாமி கூட இருந்து பார்த்த மாதிரி இந்த கதையை சொல்லுவார். ஆனா இது பியூட்டிஃபுல் ஸ்டோரி. சரி, இப்ப நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய பொசிஷன் வாசிப்போமா, நாம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 யோவான் 3வது அதிகாரம் முதல். இப்பொழுது நாம் யார் உறவை குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்துல உறவை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த உறவுல இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள், அதுல சந்தேகம் இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனோட நம்ம உறவாடணும். we have to talk. அந்த தேவனுடைய உறவு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, அந்த உறவு மெயின்டைன் ஆனா அவருக்கு ஒப்பாக நம்மளை மாற்ற போகிறோம். சரி, இப்ப நான் செய்திக்கு ஆதாரமான வசனம் நம்ம எங்க இருந்து போகிறோம் கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை போதிக்கிறார், டீச் பண்றார். போதிக்கிறபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு, அந்த விசுவாசத்துல உறுதிப்படனா ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னா, நமக்கு பிதாக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, 2வது குறிப்பு நம்ம பரமண்டல ஜெபத்துல என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது வசனம் 11:2, பரமண்டலத்துக்கு எங்களுக்கு பேர சொல்லிட்டேன், அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ரொம்ப கருகலான ஒரு வசனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம், யாருமே அந்த பரிசுத்த குறைச்சல் ஆக்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெயர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள். யாரு? கிறிஸ்தவர்கள். மகாத்மா காந்தி போய் இயேசுவை பத்தி கேட்டானா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்களை பிடிக்காது அப்படின்ற. ஏன் கிறிஸ்தவர்கள் பிடிக்காது? அவங்க மாற்ற சேட்டை எனக்கு தெரியும். அப்ப அங்க கிறிஸ்தவர்கள் பேரை வச்சுக்கிட்டு ஆண்டோட நாமத்தை தூஷிக்கிறாங்க. வாசிப்போமா, லேவியராகமம் 22வது அதிகாரம் 32வது வசனம். 22:32. யான் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சால் ஆகாதிருப்பீர்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு, அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம், அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்த நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுகிறேன், நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இதுதான் பரிசுத்த குலைச்சல் ஆக்காம இருக்கும். நமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம சரீரத்தை தெரிந்து கொண்டார், தேவாலயமா இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு மிக மிக க்ளோஸ் நண்பன் ஒருத்தர், அவர் ராஜா சிங், உயரமா இருப்பார், டால், ஃபுல் கை, ஒயிட் பேண்ட் போட்டிருப்பார். அவர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். இங்க ஒரு பேட்ச் வச்சிருப்பார், இயேசு நல்லவர், ஏதாவது ஒரு பேட்ச் வச்சிருப்பார். ஒரு நாள் ஒரு ஆள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு வர்றாரு. அதுல தப்பா எழுதி வச்சிருக்கிறார். இவரு கோவம் வந்துச்சு, அது கசைக்கு தூக்கி போட்டுட்டேன், என்ன தப்பா சரியா எழுதிட்டான்னு திட்டி விட்டார். அவன் அப்படியே வர்றான், அப்படியே வணங்கிக்கிட்டு, சார் நீங்க இயேசுக்காரர் சார், பேச்செல்லாம் வச்சிருக்கீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னு சொன்னான். இவரு அன்னைக்கு அப்படியே ராத்திரி தூக்கம் போச்சு. அவர் ராத்திரி ஃபுல்லா ஆண்டட்ட அழுதார். அடுத்த நாள் அந்த பையன் வந்து மன்னிப்பு கேட்டார். தம்பி, ராத்திரி முழுவதும் நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன், நான் அவனை திட்டிவிட்டேனே அப்படின்னு சொல்லி. சார் இல்லை சார், பெரிய ஒரு வார்த்தையை சொல்றீங்க, பாப்பா உனக்கு நான் எழுதி தரேன்ட்டு உட்கார வச்சு அவருக்கு எல்லாம் எழுதி கொடுத்து அது சாங்ஷன் ஆற வர கூட இருந்தார். அவர் சொன்ன சாட்சி. சரி,
ஆண்டவருடைய நாமத்தை குறித்து, அந்த பரிசுத்தத்தை குறித்து எசேக்கியேல் 36வது அதிகாரம் 23வது 36:26. அந்த நாமம் பரிசுத்தப்பட நம்மளுடைய வாழ்க்கையில மாறுதல் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, ஏன்னா அந்த நவமான இருதயத்திலிருந்தா அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உயர்த்தப்பட்டு சதையானது உங்கள் உள்ளத்தில் எந்த ஆவியை வைத்து, அந்த ஆவிதான் பரிசுத்தாவியானவர். இது என்ன செய்யும்னா, உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறாளா உங்களை மாற்றும். எசேக்கியேல் 39வது அதிகாரம் 6வது வசனம். 39:6 செகண்ட் பார்ட் பாருங்க. நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலே அக்கினியை அனுப்பேன். அப்பொழுது நான் நிர்விசாரமாய், ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டீங்க, அவருடைய நாம மகிமைப்படுறதுக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அக்கினி அனுப்பினாரு, அந்த அக்கினி அப்படி சுட்டுருச்சு. 9வது வசனம், இஸ்ரேல் பட்டணங்களே குடியிருக்க போய் அவர்கள் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் இருக்கும். 7ங்கிறது பூர்ணமானது. உங்க வாழ்க்கையில தேவையில்லாத செய்வார், அந்த எரித்து அவருடைய நாம மகிமைப்படுவார். இப்படி வாழ்ற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38வது அதிகாரம் 12வது வசனம். 38:12. இங்க 2 காரியம் இல்லை. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலோசியர் 1வது அதிகாரம் 7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு போதிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை டீச் பண்றாரு. அது நம்பர் குறிப்பு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நமக்கும் பிதாக்குள்ள உறவு. நம்பர் 2, நாமும் மகிமைப்படணும். இந்த நாம மகிமைப்படுறது நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த கட்டுப்பாடு எசேக்கியேல் 38வது அதிகாரம் 12வது வசனத்துல, பாதுகாப்பு இல்லாத பட்டணம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் கொள்ளையிடவும் சூறையிடவும் மதில்கள் இல்லாத கிடக்கிற தேசத்தோடு தான் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடு கூடியவர்கள் மேல் வருவேன். நிர்விசாரம். நிர்விசாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எதற்காக ஆண்டவர் நம்மளை இப்ப பிடித்தாரோ அது நமக்கு தெரியும். என்ன ஆண்டவர் பிடித்தாரு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா 25 வருஷமாக அருமா. ஆனால் நிர்விசாரங்கிறது என் வாழ்க்கையில் இருக்காது. எனக்கு தெரியும் இத்தனை மணிக்கு இதைத்தான் செய்யணும். அடுத்து பாருங்க, அவர்கள் எல்லோரும் மதில் இல்லாமல் குடியிருக்கிற அவர்களுக்கு தாழ்பால் இல்லை, கதவு இல்லை. தாழ்பால் கதவுங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது இது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அவங்க சொல்லும். இந்த பாதுகாப்பு என்னன்னா, வாசல் என்னன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏசாயா 60வது அதிகாரம், ஏசாயா 60:18. ஏசாயா 60:18. உன் மதில் ரட்சிப்பு என்றும் உன் வாசல் துதி என்றும். இதாங்க நம்ம வாழ்க்கை துதி. எவ்வளவு வாசல் இருக்குது. அந்த வாசல் வழியாக ஆண்டவர் மாத்திரம், அவர் மகிமையின் ராஜா நடந்து உள்ள வர்றதுக்கு அவர் ரட்சிப்பு என்றும் உன் வாசல் துதி என்றும் சொல்லுவாய். இதுதான் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ரைட். இப்ப 3வது குறிப்பை நம்ம பார்க்க போறோம். பரமண்டல ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டீச் பண்றார். 3வது குறிப்பு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, ரோமர் 14வது அதிகாரம் 17, 14, 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்புக்கும் அல்ல. ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தையை போறத பார்க்கணும். எப்பவுமே நம்ம இல்லைங்கிறத நம்ம சொல்லாம எது இருக்கோ அதான் சொல்லுவோம். ஆனா பவுல் ரோமருக்கு எழுதும்போது ஒரு இல்லைங்கிற ஒரு வார்த்தை, ஏன் இல்லைங்கிறது எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வாழ்ந்த மக்களுக்கு இதான் வாழ்க்கை. புசிப்பும் குடிப்பும். புசிக்கணும், குடிக்கணும், நல்லா சாப்பிடுவாங்க, வெந்ததை தின்று விதிவத்தோட செத்து போயிடும். அதான், அதனால அது இல்லை அப்படிங்கிற எதை நீங்க பிரைமா செஞ்சிட்டு இருக்கீங்களோ அது கிடையாது. அது தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தானமும் சந்தோஷம். சந்தோஷம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த செய்தி முடிஞ்ச வரும் 8 மணி ஆயிடுச்சா, நேரா என் மொப்பட்டை எடுத்துட்டு நேரா ஸ்விம்மிங் பூல் போயிடும்.
ஸ்விம்மிங் பூல் 1 மணி நேரம் ஸ்விம் பண்ணுவேன். எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, தண்ணிக்குள்ள போட்டா செத்தே போயிருவேன். ஆனா ஆண்டோடைய கிருபைனால அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஆனா அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்லி அந்த செய்தியை முடிச்ச உடனே நேரா போயிருவேன். அது எனக்கு சந்தோஷம். ஆனா புசிப்பும் குடிக்குங்கிறது உலக பிரகாரமான காரியம், அது உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு பாதையில கொண்டு போவார். எல்லா பாதையிலையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதை இருக்காது. அநேக நேரம் நம்முடைய பாதையில பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அந்த பாடு, கஷ்டம், வேதனைகள் வழியா போகும்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். அனுமதிக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னா அதுல சந்தோஷமா இருக்கும். ஒரு வினாடி கூட ஏன் ஆண்டவரே இது நடத்துனீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதை அது வித்தியாசமான பாதை, எல்லாருக்கும் ஒரே பாதை கிடையாது. சரி, அடுத்த குறிப்பை நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்வது பூமியில் செய்வது. சித்தம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அந்த பரலோகம் என்ன சித்தம் உங்களை குறித்து பிக்ஸ் பண்ணிருச்சு. எரேமியாவை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை எனக்கு அது பிடிக்காது, அது என்னுடைய சித்தம் கிடையாது. எனக்கு ஆசை அப்பா வேலையை செய்யணும், ஆசாரியனுடைய மகன் நானு, அதான் சரி. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறான்னா, நோ, அது உன்னுடைய காரியமே கிடையாது. நான் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த திட்டத்துல நான் ஒரு பாதையில போகும்போது உன்னை அந்த பாதையில நான் கொண்டு போவேன் சொல்லி. சரி, இந்த பாதையில போறது கஷ்டமா லேசா? ரொம்ப கஷ்டம். சவுல் பவுலா மாற முன்னாடி எல்லாரையும் கொலை செய்துட்டு இருந்தார். ஆனா ஆண்டவர் அப்படியே திருப்பி அவர் மேல கொண்டாடுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19வது வசனம். இப்ப 14வது அதிகாரத்துல இவர் ஒரு சப்பானிய கால் உண்டி நிமித்த வைக்கிறாரு. உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க, இவர் கடவுள்னு சொல்லி இவருக்கு மாலையெல்லாம் போடுறாங்க. அதே மக்கள் ஒரு செகண்ட்ல மாறிடுறாங்க. பின்பு அந்திரோகிகள் இருந்து வந்து போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவனை மறித்து போறார் என்று பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு வந்தார். கல்லெறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி. பவுலுடைய சித்தம் ஊழியம் ஆண்டவர் பிடிச்சாரு. எனக்கு தெரியும் அவர் வேலை, நான் அந்த வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்கேன். மறித்து போனார் என்று எண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு டாக்டர்னால ஒரு பேஷண்ட் டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் சில பாயிண்ட்ஸ் வச்சுக்கோம். அந்த கண்ணை பார்ப்போம், ரிஃப்ளெக்ஷன், அந்த பீப்புள் கம்ப்ளீட்டா டயல்ட் ஆகும். பல்ஸ் இருக்கக்கூடாது, ஹார்ட் நின்று இருக்கணும், பிரீதிங் இருக்கக்கூடாது. இவ்வளவு இருந்துருச்சு நான் டிக்ளேர் பண்ணிருக்கோம், பேஷண்ட் இஸ் டெட் அப்படின்னு. அது மாதிரி பவுல் நிலையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்ணு டைல்யூட் ஆயிருக்கும். அவரை நாய் எடுத்தவரை தர 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 இழுத்து சொல்றாங்க. ஐயோ வலிக்குதுங்க, என்னங்க பார்த்து இழுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, கூட நல்ல கல்ல போட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு தேவையே இல்லை. அவர் எப்படி கிடக்காருன்னா செத்து போன மாதிரி தான் கிடக்கிறார். செத்து போயிட்டாரு போகல எனக்கு தெரியாது. மறித்து போனார் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். தேவனுடைய சித்தம் கதை அங்க முடியக்கூடாது. சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கேன். சீஷர்கள் சூழ்ந்திருக்கும் போது அந்த தேவ பிரசனம் அப்படி இறங்கி வருது. எழுந்து அவன் எழுந்து சப்போர்ட்டே தேவையில்லைங்க, சப்போர்ட்டே தேவையில்லை பாருங்க. மறித்து போனான் என்று எண்ணி ஒருத்தன் அவனாவே எழுந்துச்சுக்கான். எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து அந்த பட்டணத்துல போய் சபிச்சிருப்பான நோ மறுபடியும் சுவிசேஷம் சொல்லியிருப்பார். தேவனுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுறது என்னன்னா, இன்னைக்கு கல்லூரி தெரிவாங்க, ஆனாலும் கண்டுக்கிடப்படாது. கல்லூரி தெரிஞ்சாலும் கண்டுக்கிடப்படாது. சரி, 5வதாக குறிப்பா நம்ம பார்க்க போயிடும். 11வது அதிகாரம் லூக்கா 11:3. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாங்க. இது சாப்பாடா? எஸ் சாப்பாடு. ஆனா சாப்பாடு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்கும். அதுவும் சாம்பார் செஞ்சாச்சுன்னா அது ஒரு 4 நாளைக்கு பெரிய பெரிய அண்டாக்கல்ல செஞ்சு இங்க சமயக்காரக்கா உள்ள வச்சுருவார். அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சூடாக்கி கொடுக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ல அன்றன்றைக்கு தாரும் அப்படின்னா எதுன்னா மன்னா. இன்னைக்கு மன்னா நமக்கு தேவை.
ஆவிக்குரிய மன்னா. இப்ப நாகர்கோயில்ல ஜான்சன் அப்படின்னு ஒரு பாஸ்டர். ஜான்சன் எனக்கு அவருடைய ரொம்ப காலமா அவருக்கு தெரியும். வேற இறந்துட்டார். அவருடைய கேசட்ஸ், அத்தனை கேசட்ஸ் நாகர்கோயிலிருந்து வாங்கி நான் அதை கேட்டிருக்கேன். இப்ப ஜான் சாம் அவருடைய மகன் கொடுக்கிற செய்தியை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நீங்க கேட்கிற செய்தினா அவருடைய செய்தியை நானும் என் மனைவி மத்தியானம் உட்காந்து இந்த மண்ணா காண்டி காத்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நாகர்கோயில இருந்து எங்களுடைய தகப்பனாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் அவருக்கு போயிருக்கேன். அவரை கூட்டிட்டு எங்க தோட்டத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன். அதான் இங்க விருதுனால எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு. அவருடைய மகன் கொடுக்கிற மண்ணா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எவ்வளவு சந்தோஷமா, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆச்சரியம். காரணம் இந்த மண்ணா தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை உயிர்ப்பித்துக் கொண்டு வரும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பிழைச்சிட்டு இருக்கோம்னா காரணம் திறமை கிடையாது, இந்த மண்ணா தான். சரி, 6வது குறிப்பா நம்ம பார்க்க போறோம். 11வது அதிகாரம் 4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும், எங்களிடத்திலே நாங்களும் எங்களிடத்திலே கடனாளிகளை மன்னிக்கிறோமே. எங்கள் பாவங்களை மன்னிக்கணும். அதான்யா இப்ப தம்பியை போட்டனால சொல்றேன். இப்ப எல்லாம் பிச்சைக்காரங்களே வீட்டுக்கு வரதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் பிச்சைக்காரன். ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு சூடாக்கி கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் கிடையாது. பிச்சைக்காரங்களை போன்றது நமக்கு திரும்ப வந்துருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாவங்களை மன்னி. இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தால் ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பார். மன்னிக்கிறது போல இங்க ஆண்டவர் ஒரு கொச்சி வைக்கிறார். நம்ம மற்றவர்களை மன்னிக்க மாட்டோம், ஆனா ஆண்டவரத்துல போய் நம்ம மன்னிப்போம். இந்த ஆரோக்கிய ராஜ்யத்துக்கு நான் சொல்றேன். இந்த பரமண்டல ஜபம் கத்தோலிக்க சகோதரர்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான டைம் அதை திரும்ப திரும்ப ஒரு கிளிப்பிள்ளை சொல்றாங்க சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒப்புரவாயிருக்கோமா, எங்கள் பாவங்களை நாங்களும் எங்கள் கண்ணப்பட்டிலே மன்னிக்கிறோமே. இது ஆச்சரியமான ஒரு காம்பினேஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா ஒரு காலத்துல நீங்க பரலோகத்துக்கு போய் நிக்கிறீங்க. சரி, சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்த பாவத்தெல்லாம் பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வந்து பண்றான். ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அவனுக்கு தெரியாது. அங்க அவர் சமூகத்தில் நின்றுட்டு, ஆண்டவரே என்னை பார்த்து இவனுக்கு விரோதமாக நான் கொண்டதுக்கு லிஸ்ட பாருங்க ஆண்டவர். பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அவருடைய ரத்தம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சோம். காரணம் நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். சரி, 5வது குறிப்பை நான் உங்களுக்கு மன்னிச்சோம். 7வதாக பார்ப்போமா? எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதான் கடைசி. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம எங்க இருந்து இதை வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில். எப்ப இந்த பரமண்டல ஜபத்துல ஆண்டவர் கொடுத்திருக்காரோ, ஃபர்ஸ்ட் உறவுல இருந்து நீங்க ஆரம்பிச்சு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தீமை மேற்கொள்ளாத இருந்தாச்சுன்னா விசுவாசத்துல உறுதியாயிட்டுங்க. எந்த பிரச்சனை தான் நம்மளால தாண்டி போக முடியும். சோஸ்திரத்தோடு அதில் பெரியது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோஸ்திரத்தோடு பெறுவதற்கு கடைசியான குறிப்பை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளோமா? யோவான் 17வது அதிகாரம் 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே கேட்டுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம மறிச்சாச்சா பிரச்சனை இல்லை. ஆனா நோ 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 ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க ஓட வேண்டிய பாதையை வச்சிருக்கிறாரு, ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்னென்னலாம் உங்களை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வச்சிருக்கோ அந்த திட்டத்தில் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்க போய் சேர்றீங்களோ அதுவரை அவருக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரதான ஆசிரியர் ஜெபத்துல நமக்காக ஏற்கனவே செஞ்சாரு. நம்மளையும் எப்படி சேர்த்தார் அப்படின்னு சொல்லி 20வது வசனத்துக்காக நம்மளையும் எப்படி சேர்க்கிறார் வாசிப்போமா? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதில்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே
என்னை விசுவாசிகளும் வேண்டிக்கொள்ளும். சீஷர்களுக்காக முதல் ஜெபிக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளையும் சேர்க்கிறார். நம்மள எப்படி சேர்க்கிறார் நான் சொல்றேன். சீஷர்ல ஒரு சீஷர் தோமா, அவரு எங்க வந்தாரு? சென்னைக்கு வந்தார். கேரளாக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து ஒரு சிலரை ஆண்டோக்குள்ள வழி நடத்துறாங்க. அவங்க ஒரு சிலரை வழி நடத்துறாங்க. அப்படியே வழி நடத்தி எங்க தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா ஒரு சாமுவேல் லேசாண்டர், அவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் வயசுல இறந்துட்டாரு. அவர் அவங்க எங்க இருந்தாங்கன்னா மிஷினரியுடைய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, மிஷினரிகள். அப்ப அந்த மக்கள், அந்த மிஷினரி இருக்கா பாத்தீங்களா, அவங்க எங்களை வழி நடத்துறாங்க, எங்க சந்ததிகளை. பாருங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னா தோமால இருந்து ஆரம்பிச்சு அவருடைய வார்த்தையினால யார் யாரெல்லாம் பாருங்க. யோவான் 17வது அதிகாரம் 20 நான் இவர்களுக்காக இவர்களாம் சீஷர்களாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிகள் நம்மளை சேர்த்தார். நம்மளை சேர்த்து நமக்கு என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவே இவங்களை உடனே படத்து கொண்டு போய் அது கிடையாது. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 யோவான் 17:15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளும். தீமையிலிருந்து காத்துக் கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தி முடிக்கணும். கொலேசியர் 2வது அதிகாரம் 7 வசனம், நீங்கள் போதிக்கப்பட்டபடி பரமண்டல ஜபத்தை உங்களுக்கு டீச்சிங்க காட்டினேன், விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு என்னோட ஆண்டோட துதிக்க பெரிய கொண்டிருக்கீங்க. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பரமண்டல ஜபத்திலிருந்து நாங்கள் இன்று கற்றுக்கொண்டதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன்.